திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 893. அதிகாரம் பெரியாரை பிழையாமை. மகாபாரத போரில் ஸ்ரீ கிருஷ்ணரின் துணை இல்லாவிட்டால் பாண்டவர்களால் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது. கௌரவர்கள் அணியில் பலம் வாய்ந்த ஜெயத்ரதன், பீஷ்மர், துரோணர், கர்ணன் ஆகியோரின் வீழ்ச்சிக்காக கிருஷ்ணர் தீட்டிய திட்டத்தை விட விதுரருக்காக தீட்டிய திட்டம்தான் சிறப்பு வாய்ந்தது. ஏனென்றால் விதுரர் தர்மத்திலிருந்து சிறிதளவும் வலுவாத மகா நீதிமான். திரௌபதியை துகிலுரியும் போது விதுரர் ஒருவர் மட்டுமே அதை எதிர்த்தவர். விதுரர் வில் எடுத்தால் அவரை யாராலும் வெல்ல முடியாது என்பதால் விதுரரை போரிடாமல் தடுக்க கிருஷ்ணர் தர்ம வியூகம் அமைத்தார். அதன்படி பாண்டவர்களுக்காக துரியோதனிடம் தூது சென்றபோது அன்று இரவு விதுரர் வீட்டில் தங்கினார். மறுநாள் அரச சபையில் பாண்டவர்களுக்காக வாதாடிய போது துரியோதனன் கிருஷ்ணரை அவமதித்து பேசினார். கிருஷ்ணரும் யுத்தம் நிச்சயம் என்று சொல்லிவிட்டு திரும்பினார். அதன் பிறகு சபையில் எல்லோரும் கிருஷ்ணர் பேச்சை கேட்டு யுத்தத்தை தவிர்க்குமாறு துரியோதனிடம் வாதாடிய போது விதுரர் குரல்தான் ஓங்கி ஒலித்தது. ஏற்கனவே துச்சாதனன் துகில் உரியும் போது தட்டி கேட்டது, கிருஷ்ணரை தன் வீட்டில் தங்க வைத்து உபசாரம் செய்தது என துரியோதனனுக்கு விதுரர் மேல் வெறுப்பு கூடியிருந்தது. விதுரர் போரை நிறுத்த வாதாடியதும் துரியோதனனுக்கு கோபம் பொங்கியது. நாக்கில் நரம்பின்றி விதுரரின் பிறப்பை இழிவாக பேசி அவமானப்படுத்தினான். இதனால் ஆவேசமடைந்த விதுரர், உனக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது, இனி உனக்காக நான் என் வில்லை எடுத்து போரிட மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய வில்லை இரண்டாக உடைத்துவிட்டு சபையிலிருந்து வெளியேறி தீர்த்த யாத்திரை சென்றார். யுத்தம் முடியும் வரை அவர் திரும்பவே இல்லை. விதுரர் வில்லை உடைத்து வெளியேறி இருக்காவிட்டால் துரியோதனுக்காக போரிட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கும். விதுரர் போரிட்டிருந்தால் பாண்டவர்களால் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது. அத்தகைய ஆற்றல் மிக்க விதுரரை சபையில் இழிவாக பேசி அவமதித்ததால் துரியோதனின் தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது. ஒருவன் தன்னைத்தானே கெடுத்துக்கொள்ள விரும்பினால் பகையை நினைத்த மாத்திரத்தில் அளிக்கக்கூடிய ஆற்றவர்களுடைய யார் பேச்சையும் கேட்காமலே இழித்து பேசலாம் என்பதை கெடல் வேண்டின் கேளாது செய்க, அடல் வேண்டின் ஆற்றுபவர்கண் இழுக்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பெரியோரை இகழ்ந்தால் அழிவு, பெரியோரை மதித்தலே உயர்வு